ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு விஹானா மாம்ஸ் டைரி. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் பாப்புக்குட்டியோட தூக்கம் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. முதல்லலாம் பகலில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ பகலில் ஹார்ட்லி ஒரு 3-4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாங்க. ரொம்ப நாளாக நானும் வீட்டில் ஏதாச்சும் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. சரி, இன்னைக்காச்சும் பாப்புக்குட்டி தூங்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பாப்புக்குட்டி வேடிக்கை பார்த்துட்டு வந்து நல்லா தூங்கிட்டாங்க. சரின்ட்டு என்னோடய வார்ட்ரோப்பை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வார்ட்ரோப் ஃபுல்லாக ட்ரெஸ் இருந்தாலுமே இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 செட்டு மட்டும்தாங்க. மீதி எல்லாமே அப்படியே அடுக்கி வைக்க போகிறேங்க, அவ்வளோதான். ஸ்கூல் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாங்க வந்து என்னதான் டேஸ்டியாக சமைச்சு லஞ்சுக்கு கொடுத்து விட்டாலுமே நம்மளோட கண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களோட லஞ்ச் பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட செக்ஷனில் இடம் இருந்தாலுமே குட்டி பாப்போட அப்பா வார்ட்ரோப்பில் கொஞ்சம் சாரீ வந்து ஹேங் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வெறும் ட்ரைலர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குங்கிற மாதிரி வார்ட்ரோபை ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டாங்க. பட் இனிமேல் தான் ட்ரெஸ்ஸிங் யூனிட் க்ளீன் பண்ணுறதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சாப்பிட்டு தெம்பாக க்ளீன் பண்ணலான்ட்டு சாப்பிட போயிட்டுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எக் பிரியாணி இது செஞ்சுருந்தேன். அதை தான் சாப்பிட்டு வந்துட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பைரி ஆனதாக இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 1 இயராக இது எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதெல்லாமே பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஃபைனலி ஒரு வழியாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இன்றைக்கி அந்த க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. சரி, ரிலாக்ஸாக கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா பால் இல்லை. சரின்ட்டு பிளாக் காஃபி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எங்கள் வீடு அமைதியாக இருக்குங்க. ஏன்னா யாருமே வேலைக்கு வரல, குட்டி பாப்புவும் நல்லா தூங்கிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்குதுங்க. இந்த மாதிரி அமைதியாக யாருமே இல்லாமல் நல்லா இருக்குது இந்த ஒரு ஃபீலிங். அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சுங்க. குட்டி பாப்போட அப்பா வந்தாங்க. அவங்களுக்கு ராய் பக்கோடா வேணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கோடாவில் பார்த்திங்கன்னா கீரை ஏதாச்சும் இருந்து அதை போட்டு செஞ்சோன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் என்கிட்ட இல்லை, நான் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி செஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, அதே நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவை இந்த ராய் பக்கோடாவோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.